பிரைஸ் பீ டு காட். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால வாழ்த்துக்கள் தேவ பிள்ளைகளே. நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட இப்படியா எங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்போ சங்கீதம் 19 படிச்சு கொண்டு இருக்கிறோம். அதுல போன வாரம் நம்ம என்ன படிச்சோம்னு சொன்னா, கர்த்தர் வேதம் எப்படிப்பட்டது? அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுங்கும் தேனிலும் மதுரம் உள்ளது. ரெண்டு காரியம், விரும்பப்படத்தக்கது, அப்புறமேட்டு அது மதுரம் உள்ளது. அதுதான் நாங்கள் படிச்சோம் இல்லைங்களா? அது அப்படி அதை விரும்பும் பொழுது இடரல் இல்லை, மிகுந்த சமாதானம் உண்டு. இதை நம்ம ருசிக்கும் பொழுது அவன் தான் பாக்கியம் உள்ள மனுஷன் என்று சொல்லி நாங்கள் போன வாரம் படித்தோம். இந்த வாரம் ஏன் விரும்பப்படத்தக்கது, ஏன் அது மதுரம் உள்ளது அப்படிங்கிறத நாங்கள் படிக்க போகிறோம். அதே சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் பாருங்களேன். கர்த்தர் வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தர் சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. கர்த்தர் நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தர் கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. அப்போ 9ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரை பயப்படுற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தர் நியாயங்கள் உண்மையும் அவள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. கர்த்தர் வேதத்துல அவ்வளோ ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொன்னா, அந்த 7ஆம் வசனத்துல முதலாவது பகுதி பாருங்களேன். கர்த்தர் வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அது உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆங்கிலத்துல எப்படின்னா, இட் கன்வெர்ட்ஸ் த சோல். கன்வர்ஷன் நடக்குதான். என்ன கன்வர்ஷன் நடக்குதுன்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நம்ம அமெரிக்கா போன்ற நாடுகளில அந்த எலக்ட்ரானிக் பொருட்களை யூஸ் பண்ணோம்னா அங்க யூஸ் பண்ற வால்ஸ் 110. அதே பொருளை கொண்டு வந்து நீங்க இந்தியாவில் அப்படியே நீங்க பிளக்ல மாட்டினீங்கன்னு சொன்னா எரிஞ்சு போயிடும். அப்ப அதற்கு ஒரு கன்வெர்டர் அவசியமா இருக்கிறது. இந்த கன்வெர்டர் வழியாக போகும்போது நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் 220, அப்ப அது கரெக்டா வரும். இந்த கன்வெர்டர் இல்லாம டைரக்டா போட்டீங்கன்னா அது ஒர்க் பண்ண முடியாது இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்த ஆத்துமா அது கன்வெர்ட் ஆகணுமா எப்போக்கு? அந்த பரலோகத்து ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அதை கன்வெர்ட் பண்றது எது? இந்த வேதம் தான். இந்த வேதத்தை நீங்க படிக்கும் பொழுதுதான் அது உங்களோட ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அப்ப ஏன் உயிர்ப்பிக்க வேணும் நம்ம ஆத்துமா அப்படின்னு படிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. நம்ம பாவத்திலே மரித்திருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது கர்த்தர் சொன்னாரு, நீ சாப்பிடுகிற இந்த கனியை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய். அப்படின்னா அவங்க சாகல, அப்படின்னா அவங்க ஆத்துமா மரித்து போயிற்று. தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போயிற்று. தேவ மகிமையை அவர் இழந்து போனார்கள். அவங்க ஒரு உயிரோடு இருந்தும் செத்தவர்களை போல இந்த பூலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. மரணம் பூலகத்துக்குள் வந்து விட்டது. they were living in sin. அதனாலதான் இந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆத்துமா தேவனோடு இருக்கிற அந்த உறவு அந்து போயிருச்சா, அவ தேவனோடு கூட இருக்கிற அந்த அந்த கனெக்ஷன் இல்லாம போயிருச்சு. அதனாலதான் என்ன பண்ணி சொல்லிருக்குன்னா, பாவங்களிலே நாங்கள் மரித்தவர்களாய் இருந்தவர்களை தேவன் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எழுதப்படுகிற அக்கிரமங்களினாலும் பாவங்களினால் மரித்திருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். பாவம் அக்கிரமம் வந்தா நாங்க செத்த நிலைமை அடைகிறோம். உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் சொன்னால் தேவன் தான் நம்ம உயிர்ப்பிக்க வேண்டும். அதனால்தான் 5ஆம் வசனம், அதே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அக்கிரமங்கள் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய அதிசயமான ஒரு காரியம் பாத்தீங்களா? நாங்க ஏன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேணும், ஏன் இந்த கன்வர்ஷன் உண்டாகணும்னா, நாங்க மரித்த நிலைமையில இருக்கிறோம். நம்ம மரித்த நிலைமையில இருங்க, நான் உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் அந்த ஜீவனோட தேசத்துக்கு நாங்கள் போகணும். அதான் அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். நாங்க இருக்கிற இந்த உலகம் இது மரண ஈரலின் பள்ளத்தாக்கா இருக்கிறது. இந்த உலகத்திலே மரணம் இருக்கிறது. நாங்க போக போற இடம் தெரியுமா? அது ஜீவன் உள்ள ஒரு தேசம். அதிலே மரணம் இல்லை, சாவு துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. அது மேலோக நாடாக இருக்கிறது. அந்த நாட்டுக்கு நீங்க போகணும்னு சொன்னா ஒரு கன்வெர்டர் அவசியங்க. அந்த கன்வெர்டர் தான் அந்த தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு மறுமாக்குகிறது. அதனாலதான் இந்த வேதம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதனால்தான் இது விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது. இது குறைவற்றதாக இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது.
ஏன்னா பாவத்துல மறித்திருக்கிறோம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி மரண இருளின் பள்ளத்தாக்காக இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஜீவனோதேசுக்கு போகிறபடினால நம்மளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ளது இந்த பரிசுத்த வேதாகமம் தான். மூன்றாவது காரியம் பாத்தீங்கன்னு சொன்னா, நாம வாழ்கிறோமே இந்த பூமி எப்படிப்பட்ட பூமியா, நம்ம இந்த வசனத்தை படிச்சிடலாம். 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காணாதிருப்பேன் என்று விசுவாசியாத்திருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ தாவீது ராஜா அதை புரிந்து கொள்ளுகிறார். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு எழுதுகிறார், நான் ஜீவனுள்ளோ தேசத்திலே நன்மை. அப்ப லேண்ட் ஆஃப் த லிவிங்னு ஒண்ணு இருக்கு, லேண்ட் ஆஃப் த டெட்னு ஒண்ணு இருக்கு. அந்த லேண்ட் ஆஃப் த டெட்ங்கிறது தான் இந்த பூமி, லேண்ட் ஆஃப் த லிவிங்ங்கிறது தான் பரலோகம். அப்போ மரண பள்ளத்தாக்குன்னு சொல்லுகிறது தான் இந்த பூமி, ஜீவன்லோர் தேசம் என்று சொல்லுதான் பரலோக தேசமாக இருக்கிறது. அங்கே நாங்கள் போக வேண்டும் சொன்னால் இந்த கன்வெர்டர் வழியா தான் போக முடியும். அதை உயிர்ப்பிக்கிறவர் இருக்குது இந்த வேதாகமமாக இருக்கிறது. சரி, மூன்றாவது காரியம் பாருங்களேன். நாங்க இருளின் அந்தகாரத்தில் இருக்கிறோம். இந்த பூமியில இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய பிசாசின் ஆளுகை கீழே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். இதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கினது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு யாரு? இந்த வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை தான் நம்மளை விடுதலையாக்கி எங்க கொண்டு போகிறதாம்? தேவனுடைய ராஜ்யத்திலே உட்படுத்த செய்கிறது என்று சொல்லி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சோ நாங்கள் தேவனோடு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்னால் கர்த்தருடைய வார்த்தை. இந்த மரண பள்ளத்தாக்கு நடந்து நாங்க ஜீவனோதேசுக்கு போனோம்னா கர்த்தருடைய வார்த்தை. இந்த இருளின் அதிகாரத்தில் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியம். அதனால்தான் இது விரும்பப்படத்தக்கது. அதனால்தான் இது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாக இருக்கிறது என்று சொல்லி காணுகிறோம். இந்த கான்செப்ட இங்க பாருங்க, யோவான் இல்ல, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரன் ராஜ்யத்துல உட்படுகிற பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கொலோசியர் 1:13. சோ இந்த பாருங்க, அப்போ இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கணும்னு சொன்னா இந்த வேதம் தான் விடுதலையாக்க முடியும். நிறைய மக்கள் இந்த நாட்களிலே டிப்ரெஷன் மற்றும் காரியங்களில் அகப்பட்டு கொண்டு தவித்து கொண்டு தூங்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்க நான் சொல்லுகிறேன். அது எல்லாமே பிசாசுடைய அந்த ஆபரேஷன் சொல்லுவாங்க, ஒரு கிரியையா இருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லி இந்த வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது நீங்க பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களிலே அவர் பிசாசால் சோதிக்கப்படும் போது அவர் சொல்லுகிறார், எழுதி இருக்கிறதே, வாப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தர் வார்த்தையினால் பிழைப்பாண்டு எழுதி இருக்கிறது என்று சொல்ல அந்த வார்த்தைக்கு முன்பாக பிசாசு நிற்க முடியல. அந்த அவனை விட்டு ஓடி போனான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் விடுதலையாக்கப்படும் சொன்னா இப்படிதான் ஆண்டோடைய வார்த்தை கொண்டு விடுதலையாக்கப்படுகிறோம். ஒரே ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த பாருங்க, டெலஸ்கோப் நம்ம எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? இத டெலஸ்கோப்ல சும்மா பார்த்தா ஒரு சின்ன ஒரு கருவி மாதிரி கருப்பா ஏதோ இருக்கும்னு தெரியும் மாதிரி இருக்கும். ஆனா அது வழியா நீங்க பார்க்கும் பொழுதுதான் அந்த மேலோகத்தினுடைய அதிசயங்கள் நீங்க காணக்கூடியதாக இருக்கிறது இல்லைங்களா? அதனால்தான் நீ அந்த டெலஸ்கோப்பை பார்க்காதீங்க, அது வழியா பாருங்க. அப்பொழுது மேலே இருக்கிற அந்த அதிசயங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நான் காலேஜ் படிக்கும் போது அப்படிதான் அஸ்ட்ரானமின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அதுல மேல நட்சத்திரங்களை பார்க்கறதுக்காக எங்களை அந்த லைலோ காலேஜ் கூப்பிட்டு போயிருந்தாங்க. மேல ஒரு பெரிய டெலஸ்கோப், அது வழியா பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருந்தது அந்த காரியங்கள். அப்ப பாருங்களேன், அததான் இந்த வேதத்தை சும்மா பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே இருக்காது. ஆனா இந்த வேதத்தினூடாய் அதை நீங்கள் ருசித்து அதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அது வாழ்க்கையில அனுபவிக்கும் பொழுது பல அற்புதமான வேதத்தின் அதிசயங்களை காணும்படியாய் கண்களை திறந்துள்ளு சொல்லி ஏன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதன் ஊடாய் பார்க்கும்போது பரலோகத்தின் மேன்மைகளும் தேவன் வைத்திருக்கிற ரகசியங்களையும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனுக்கான காரியங்களையும் உங்களுக்கு அழகாக வெளிப்படுத்தி கொடுக்கிறதாக இருக்கிறது. சோ அதனாலதான் சொல்றோம். இன்னொரு காரியம் காட்டுறேன் பாருங்களேன். இது பாக்குறீங்களா, சின்னதா இருக்குல்ல, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்குல்ல. இதுக்கு பேரு கெலடியோஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை நாங்க நயாகரா ஃபால்ஸ் போகும்போது வாங்கிட்டு வந்தோம். இது பார்க்கறதுக்கு சின்ன ஒரு டாய் மாதிரி இருக்கு, ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி. ஆனா இது வழியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அழகழகா அந்த படங்களை கலர் கலராக வடிவில காட்டி விதவிதமா காட்டி கொடுக்கிறது. சின்ன காரியம்தான், ஆனா அது ஊழலா பார்க்கும் பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பிள்ளைல கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றதும்
ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அப்ப இந்த நாளில கர்த்தர் இந்த 5 மாதங்கள் கண்மணி போல் பாதுகாத்து இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த மாதம் முழுதும் நீங்க தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, கர்த்தர் வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. எனக்கு பேதையாக இருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொன்னா வேதத்தை எடுத்து படிங்க, உங்களை ஞானியாக்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே குறைவற்ற வேதம் எனக்குள்ள இருக்கிறதுனால என் குறைகள் எல்லாம் நிறைவாகும் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபையை தருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான இயேசப்பா, இந்த பரிசுத்தமான நேரத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 5 மாதங்கள் கண்மணி போல் பாதுகாத்து ஆண்டவரே இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே உங்க சமூகத்திலே இவங்களை வரை செய்ததுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த வேதத்தை நாங்கள் உட்கொள்ளுகிறவர்களாக அனுபவிக்கத்தக்கதாக தேவனே அதற்குள்ளே எங்களுக்கு இரவும் பகலும் தியானமா இருக்க முடியாது கிருபை செய்வீராக. ஆண்டவரே அப்பா, வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படியாய் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. பூமியில் நாங்கள் பரதேசியுடைய பிரமாணங்களுக்கு மறையாதையும் ஆண்டவரே. தகப்பனே, எங்க இருதயத்தை விசாலமாக்கும், அப்பொழுது உடைய கற்பனின் வழியாய் ஓடும் என்று சொல்லி சங்கீதகாரன் சொல்லுகிறது போல எங்கள் இருதயத்தை விசாலமாக்கும் ஆண்டவரே. உடைய வேதத்தை உட்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கீழ்ப்படியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. தகப்பனே அப்பா, எப்பொழுதும் ஆண்டவரே உடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதி சீக்கிரமாக நீங்க வர போகிறீங்க. அந்த வருகையில காணப்படத்துக்கு தாங்கள் ஆயத்தப்படுத்துங்க. இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே வந்திருக்கிறாங்களோ ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த வேதத்தை எடுத்து படிக்கும்படியாய் அவர்களுக்குள்ளே ஆண்டவரே உணர்த்துவீராக கர்த்தாவே. அந்த வேதத்தை கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க கிருபை செய்வீராக. வார்த்தை கனப்படுத்த கிருபை செய்வீராக. வார்த்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. அதை ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில அபியாசிக்க கிருபை செய்வீராக. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை அவளுக்கு இன்னைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. அது பொல்லாங்கன் பிடுங்கி போடாதபடி எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் ஜீவன் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தானே ஒவ்வொருவரையும் ரத்தத்தால் மூடி மறைத்து அவளை வழி நடத்துவீராக. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனை நாம் பரிசுத்தப்படுவதாக. மிகுதியான ஆராதனை பொறுப்பெடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் சொல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God.